ரிசல்ட் பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா? தெய்வமே எங்க தொடப்பு பக்கத்துலயே வச்சிருக்க போல இருக்குதே. எத்தனை வந்துருவேன் அப்படியே. ரிசல்ட் பார்க்க போறோம். வெப் வாட்ஸ்அப் தான். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு திடீர் vlog. இது மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 9:15 ஆகுது. இப்பதான் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் எனக்கு இப்பதான் வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட MBA வந்து 3rd செம் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம இந்த செமஸ்டர் வந்து ரிசல்ட் வந்து ஃபேமிலியோட உட்காந்து ஓபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த vlog எடுத்துட்டு இருக்கேன். இவனுக்கு ரிசல்ட் வருது, நான் பயபக்தியா சாமி கும்பிட்டு வந்துன்னா எதுவும் ஆயிடக்கூடாது, லைவா போயிடக்கூடாது பையனுக்கு. சோ இப்ப இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, எங்க குடும்பத்தோட சேர்ந்து என்னோட MBA 3rd செம் ரிசல்ட் தான் பார்க்க போறோம். ஆமா गाइस, நீங்களே ப்ரே பண்ணிக்கங்க காட் கிட்ட. சோ எனக்கு லைட்டா பக்னு தான் இருக்கு. அதுதான் இப்ப போயிட்டு லைட்டா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன். நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணவே இல்ல. லைட்டா வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணு. எப்படியா ஏய் என்னடா இப்படி கலாய்க்கிறீங்க? லைட்டா ஒரு பொட்டு மட்டும் வெச்சிட்டு வந்துறீங்க. அழுவே என்ன என்னோட எக்ஸாம் ரிசல்ட் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெயிச்சிரும் மாறா. கைஸ், இப்பதான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். நான் போயிட்டு லைட்டா முருகரை பார்த்து ஒரு வேண்டுதல் போட்டு வந்தேன் கைஸ். லைட்டா டர்ரா இருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கும். போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் முருகா. பட்டையை போட்டுருவோமா கிஷோர்? எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐஸ் இப்போ வந்து அண்ணன் வந்து லேப்டாப் தேடுறாரு ரிசல்ட் பார்க்கறதுக்கு. எங்க அக்காவோட லேப்டாப்ல தான் ரிசல்ட் பார்க்க போறோம். எங்க அக்கா பூட்டி பத்திரமா உள்ள வச்சுக்கிறாங்க. பூஜா பண்ணிட்டேன். தம்பியோட டபால் டிக்கெட் பூஜா பூஜா பக்கு 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 பக்குன்னு குத்தணும். பூஜா கிருஷ்ணனுடைய ஓனர் வந்துருக்காங்க. இப்படி அழகா இருக்கிறான் பாருங்க. அவனால அழகு தான் அது நாங்க சொன்னங்க. சொல்லுடா. அழகுதான் எங்க அக்கா, அழகுதான். நீங்களும் சொல்லுங்க. எங்க அக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அக்கா அழகுனா ஒயிட் கலர் கொடுங்க, ஹார்ட்டி. எங்க அக்கா பிளாக் கலர் கொடுங்க. நீங்க எது அதிகமா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற உங்களுக்கு பரிசு வழங்கப்படும், சிறப்பு பரிசு. எங்க அக்கா இல்லைன்னா லேப்டாப் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. போடுவோம். அக்கா இதானே அது சார்ஜரு. எங்க அக்கா வாங்கினாலே தவிர எடுத்து யூஸ் பண்ணல, சும்மா தான் வச்சுருக்காங்க. நான் தான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு இவ்வளவு கொடுத்துருவோமா சொல்லாமே. அப்புறம் நீ என்ன பண்ண? சொன்னதான் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களே, யூஸ் பண்ணுவாங்க. இது டைப் சி வந்துறாங்க லேப்டாப்க்கு. அட்வான்ஸ் தெளிவா டெக்னாலஜியா கடவுளே, தெய்வமே தொட ஸ்கிரீன்ல ஒரு அழுத்தம் இருக்கு. எங்க துணி எங்க? ஐஸ் பக்திகரமாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, ரிசல்ட் பார்க்காம எங்கள் அக்காவோட லேப்டாப் ஆன் பண்ணுற சார்ஜே இல்லை. அதில் டப்புன்னு பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. சரி, லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தொடப்ப கட்ட ரெடியாக இருக்குது பக்கத்தில். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நான் இது வரைக்கும் நான் வந்து யூஜிலாம் வந்து ரிசல்ட் வரும் நான் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி குரூப் இருக்குது ஷேர் பண்ணிடுவேன். லாஸ்ட் 2 செம்மும் அப்படி தான் பண்ணேன். சரி, எனக்கே ஒரு கியூரியாசிட்டி, இதோட நம்ம ஃபேமிலியோடு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கும் ஒரு மாதிரி படபடப்பாக புதுசாக தான் இருக்குது. அம்மா வந்து ரெடியாக தொடப்ப கட்டில் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சாமியை வேண்டிக்கினேன். ஆமாம், அது அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். அவசியம் வரா மாதிரி நீ வராத மாதிரி எக்ஸாம் எழுதிருக்கணும். பார்க்கலாம். எங்கள் அம்மா நான் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ரிசல்ட் பார்க்க போகிறோம். வெப் வாட்ஸ்அப் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அக்கா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நண்பர்கள் அங்கே இருக்காங்க. வாங்க பார்க்கலாம் நண்பர்களா. எங்கள் தொடர்பு பக்கத்துலேயே வச்சிருக்க போலகுதே. எத்தனை வந்துருவேன் அப்படியே. வர்ஷா கைஸ் ரிசல்ட் பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா? சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி பார்க்கலாம். வாய கழுவு 44 ஜெயில களத்துல பொளக்க போற நேரம். ஆமா இப்படி சொல்றீங்க கைஸ். லாஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க. என் கிட்ட இருந்து தம்பி கைக்கு ஃபோன் மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் ரிசல்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய பேசியிருந்தேன். தம்பி கரெக்டா ரெக்கார்டிங் ஆன் பண்ணாம விட்டான். அந்த ரிசல்ட் பார்க்குற மொமெண்ட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு நீ தான புட்டுக்கோன்னு சொன்ன. இல்ல நான் சொன்னேன்ல. ஆல் கிளியர் கைஸ், ஆல் கிளியர். அவள்தான் நான் முடிச்சு MBA. ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும் தான் இருக்கு. அப்படியா? மஜா 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 கைஸ் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். 60 70 80 மேல எடுத்திருக்கேன் கைஸ். சூப்பர்டா டேய். ஏன்டா குடிக்கையா? எக்ஸாம் அன்னைக்கு காலையிலேயே புக் எடுத்தே நீ இவ்வளவு மார்க் வாங்கிக்கிறியே. நீ நல்லா படிச்சிருந்தா படிச்சு ஊர்பட்டிருந்தா நம்மதான் நல்ல பையன். கைஸ் ஃபைனலி பாஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இருங்க இந்த எக்ஸைட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் எல்லார்கிட்டயும். ஓகேவா? गाइस நாங்க பாஸ் பண்ணிட்டோம் गाइस. மானத்தை காப்பாத்திட்டான். முதல் விளக்கு ஏத்தியாச்சு. ரெண்டாவது விளக்கு ஏத்தியாச்சு. ஏய் நாய்க்குட்டி ஆட விடுவோமே. நாய்க்குட்டி சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல கைஸ். அதுவும் நான் கூட கொஞ்சம் லைட்டா வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு गाइस உண்மையிலே. ஆமா அத ஓபன் பண்ற வரைக்கும் சொல்லுமா. லோட் ஆகாம சரண் வந்துச்சு. எனக்கு ஆன் பண்ண உடனே அது எங்கன்னா எஃப்னு இருக்கான்னா சொல்லுமா. 66 77 65 72 எல்லாமே 60 மேல தான். சூப்பர்டா. சூப்பர் பாஸ். சிறப்பு. பாஸ் மட்டும் காட்டுங்க. இரு நான் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். गाइस இங்க பாருங்க எல்லாத்துலயும் தலைவர் பாஸ் 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 பாஸ். தலைவர் நிரந்தரம். என்ன நினைக்கிறீங்க? புதுசா என்ன ஃபீல் பண்றீங்க இந்த தருணத்துல? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து பேசுங்க. நிஜமாலே சொல்றேன் என் தம்பி வந்து புட்டுப்பாங்க நினைச்சேன். படிக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவான்? கடையும் பாத்துக்கின்னு அவன் பண்ணணும். எக்ஸாம்னா சனிக்கிழமை படிப்பான். சனிக்கிழமை எக்ஸாம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் புக் எடுத்து அவசர அவசரமா திட்டு கூட வாங்குவான். அந்த புக்கெல்லாம் ஏன்டா அப்படியே இருக்குன்ட்டு. ஆனா சூப்பர். தேங்க்யூ மம்மி. நீங்க என்ன சொல்றீங்க? அருமைப்பா. நான் நம்பிட்டேன் நீ வந்து பாஸ் பண்ணிடுவ. பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க. பின்னாடி பாருங்க அவங்க பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலயே எடுத்து வச்சிருந்தா எனக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து இப்பெல்லாம் காரணமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இதை வச்சாதான் 2 போடலாம்னு நினைச்சேன். செம்ம அடி வாங்குவாங்க. அடி தான் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறீங்க. கரெக்ஷன் பண்ண இன்விஜிலேட்டருக்கு ஒரு கோடி கும்பிடுகள். என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு. அதிர்ஷ்டத்துல பாஸ் ஆயிட்டடா गाइस. அப்படிலாம் இல்ல गाइस. நான் 40 பேஜ்னா குறைச்சது 36ல இருந்து 38 பேஜ் எழுதாம வெளியே வர மாட்டேன் நானு. பேஜ் ஃபில் பண்ற கேங். ஆனா இவனோட கையெழுத்த திருத்தனாரு பாத்தீங்களா? அவன் தெய்வம். மனித குல தெய்வம் அவரு. ஆமா அவரோட ஹேண்ட் ரைட்டிங் நீங்க பாக்கணுமே. மஜா சோஜா தான். இல்ல गाइस ஆனா நான் எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்குமே அதிசயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா அது நாளைக்கு எக்ஸாம்ல நீ தான் புக்க தேடுற ஆள் நானு. எனக்கே லைட் அதிசயமா தான் இருக்கு. அப்பதான் எடுப்பானே அந்த புக்க வெளிய. அந்த புக் கலர் வேற அழகா இருக்கு. பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் ஆரஞ்சு. நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் மாஸ்க் கூட அப்படியே இருக்கும். இப்ப அடுத்த செம்ம நான் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நல்ல மார்க். ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிடுவேன். இதே மாதிரி இல்ல गाइस நான் படிக்காமலாம் போக மாட்டேன். அந்த சப்ஹெட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அத பார்த்துட்டு அந்த கண்டென்ட் மட்டும் அப்படியே லைட்டா இதுனா இது அப்படின்ற மாதிரி ஜெனரலா எழுதுவேன். ஒண்ணுமே இல்லாமலாம் கண்டிப்பா
பாஸ் பண்ண முடியாது, மைண்ட்ல ஏதாவது இருந்தா தான் பாஸ் பண்ண முடியும். So, அதுவும் இல்லாம அவனுக்கு ஃபுல்லா இந்த பிசினஸ் ரிலேட்டட் தானே வரும். ஆமா. சோ அதனால இது லாஜிஸ்டிக்ஸ் தான் என்னோட மெயின். அதுல வந்து அதனால நமக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இத பத்தி தான் இப்போ இந்த செம் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிஸ்டிக் பத்தி வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 3 செம் வந்து அவ்வளவு பெருசா இருக்காது. மேத்ஸ்லாம் வந்தது, அக்கவுண்ட்ஸ் ஆமா அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. சோ அது ஏன் இதை எடுத்தான்னா கடை வச்சிருக்கிறோம், நாளைக்கு பெரிய லெவல்ல பண்ணலாம், அதனால தான் அவன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்தான் MBA-ல. படிக்கலனாலும் ஆக்சுவலி அவனுக்கு எல்லாமே தெரியும். சுத்தி முத்தி நடக்கிறத பார்த்து வர போல அப்படிதானே. ஏதோ ஒண்ணு. கடவுளுக்கு நன்றி முருகா, உனக்கு நன்றி முருகா, தேவனுக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அவனுக்கு கை விடல. அரோகரா, குன்றத்தூர் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். அரோகரா. நாளைக்கு நானும் பூஜாவும் கோயிலுக்கு போயிட்டு பார்த்து கத்துக்கோ ஷா. நீ 4 புறா படிப்பேன், கண்ணு விழிச்சு படிப்பேன், படிப்பேன். காலை 4 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சி படிப்பானா, இதே மாதிரி தான் நானும் கண் விழிச்சுலாம் படிப்பேன். ஒரே நாள்ல படிச்சு இந்த மாதிரி தான் வாங்கிருக்காங்க. பூஜா குட்டி வந்து 10th வந்து 432 மார்க், 433 பூஜா குட்டி. அதுக்கு எப்படி தெரியுமா படிக்கும், நைட் எல்லாம் படிக்கும், காலையில எழுந்து படிக்கும். 377 அதுக்கு நான் படிக்கவே இல்லை. गाइस நான் 10th ல போறேனா, பட் +2 ல 444 வாங்கி நான். ஆமா ஆமா 444 மார்க் செல்லா குட்டி. 10வதுல பட்டு ஆமா 10வதுல அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்களா அன்னைக்கு முன்வாட்டி எடுத்த மார்க் வச்சு. அப்புறம் நீங்களும் யாராவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டில கண்டிப்பா படிச்சிருப்பீங்க MBA. நீங்களும் உங்க ரிசல்ட் என்ன சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பி. 10th 11th 12th மார்க்லாம் வேணும்னா ஜாலியா ஒரு வீடியோ vlog போடுறோம். ஆமா என்ன குரூப் படிச்சோம், எந்த ஸ்கூல் படிச்சோம், அம்மாவோட 10th மார்க் வேணா கூட நீங்க கேட்கலாம். எவ்வளவு மார்க் படிச்சிருக்காங்க அம்மா? 10th பாஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? SSL அப்ப SSLC பாஸ் எப்போ 1994ல. நான் முடிச்சது 1994. ரொம்ப ஹாப்பி. இந்த vlog வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் நீங்க vlogலாம் பார்த்திருப்பீங்க, சீயிங் மை ரிசல்ட் வித் மை ஃபேமிலி அப்படின்ற vlog பண்ண ஆசை. இன்னைக்கு அந்த vlog பண்ணியாச்சு, ஆசைப்பட்ட மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பராகவும் முடிஞ்சு இந்த vlog. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. உங்க வீட்டுல யாருன்னா இந்த மாதிரி வந்து படிச்சீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டு வேலைக்கு போயிட்டுட்டே கொஞ்சம் ஒழுங்கா படிங்க. ஏன்னா படிக்கிறதே நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான். சரிங்களா? இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்க வேலைக்கு போனோம்னா அந்த படிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க இவன மாதிரி விளையாட்டு மாதிரி இல்லாம நீங்க நல்லா படிங்க. சரிங்களா? அவனுக்கு வந்து டோட்டலா வேற, அவனோட லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா உங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எங்க ஃபேமிலிலே அது நடந்திருக்கு. எங்க மாமா ஒருத்தர், அவர் வந்து 10th முடிச்சுட்டு போயிட்டாரு. அவரோட பதவி உயர்வுக்காக அவர் அப்படியே படிச்சு 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 இப்ப பெரிய பதவியில இருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த வேலையில போயிட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த வேலையை நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா, பெரிய ஆளா வரணும்னா நிச்சயமா படிங்க. வாழ்க வளத்துடன். பாய். வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்களா? vlog முடிச்சுக்கலாமா? லவ் யூ ஆல். டடா பாய். ஆமா கிஷோர் நீ வாடா, அப்படியே செல்ஃபில வச்சுக்கோ. பாய்.